அவங்களோட ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லப்போனால் ஒரு கம்பெனி இது மாதிரி ஒர்க் மாதிரி பண்ணல, ஒரு ஃபேமிலிக்கு எப்படி பண்ணி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பண்ணுற எல்லாமே ஒர்க் எல்லாமே சூப்பர். அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ஃபேமிலி சர்க்கிளோ வந்து பார்த்தாங்க, எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. பட்ஜெட்டடா எங்களுக்கு ஒரு இன்டீரியர் வேணும்னு சொல்லிட்டு தான் இவங்களை அப்ரோச் பண்ணோம். எனக்கு ரொம்ப நன்றி. சூப்பரா அழகா பண்ணி தரேன், பட்ஜெட்லி டைம்லி. ஒரு ஃபோல்டிங் டேபிள் போடுங்க, ஒரு ஃபோல்டிங் டேபிள் போடுங்கன்னு. ஸோ தூங்காம படிக்கிறதுக்கு தான் இந்த பிரேக் முக்கியமான ஐட்டம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஏன்னா இது எல்லா வீட்டுக்கும் தேவை. நம்ம வீட்டில் நிறைய தோசைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மாட்டி வெட்டி எடுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் வேணும். இப்போ பார்த்தா நிறைய ஸ்டோரேஜ் இருக்குன்னா என்னென்ன பண்ணலான்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து டிவி யூனிட் வரணும், சோஃபா இங்கே போடுறதுனால வாஸ்துபடி பூஜா யூனிட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தள்ளி விட்டா போதும், டோர் உள்ள போயிடும். 55 இன்ச் டிவி வந்து 15 நாள்ல இந்த வீடை நம்ம கம்ப்ளீட் பண்ணாங்க. உங்க ஹோமும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ட்ரீம் ஹோம் அமையனா கண்டிப்பா நீங்க எஸ்ஏ இன்டீரியர் கொடுக்கலாம். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி, நாங்களே ரொம்ப ஹாப்பி. வெல்கம் டு எஸ்ஏ இன்டீரியர்ஸ் ஃபேமிலி. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான 3 BHK இன்டீரியர் பட்ஜெட்லி ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக பண்ணியிருக்கோம். எங்கன்னா பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கமாக பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் 2 வீடு பண்ணியிருக்கோம். இந்த வீடு கஸ்டமர் வந்து எங்களோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்லாம் போடுவாங்க, உங்கள் வீடு நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ சொன்னாங்க உங்களுக்கு தான் கண்டிப்பாக நாங்கள் வேலை தருவோம் அப்படின்னு. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்த உடனே எங்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க. நாங்கள் என்னென்ன இங்கே வரோம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே ஃபைனல் பண்ணி எங்களை அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. எஸ்ஏ இன்டீரியர் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ண உடனே நம்ம குரூப் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஃபுல்லாக டிஸ்கஷன் ஒரு 7 months இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அந்த டிராயிங் 2D 3D பட்ஜெட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி பில்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா சொன்னாங்க இவ்வளோ நாளில் எங்களுக்கு வீடு பால் காய்க்க போகிறோம், இந்த தேதியில் பால் காய்க்க போகிறோம். உடனே இங்கே வந்து நம்ம ஃபைனல் மெஷர்மெல்லாம் எடுத்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, கரெக்டாக இருக்குமா, யூனிட் செட் ஆகுமான்னு பார்த்துட்டு உடனே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 15 நாளில் இந்த வீடை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். 1ஆம் தேதி பால் காய்ச்சாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி, நாங்களே ரொம்ப ஹாப்பி. இப்போ சந்தோஷமாக இருந்தது இந்த வீட்டு கஸ்டமரோட ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா எங்களுக்கு வீடியோவில் எங்கள் எஸ்ஏ இன்டீரியர் ஃபேமிலி வீடியோலையும் ரியாலிட்டி ஃபேமிலி வீடியோலையும் அவங்க வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ எங்கள் வீடியோ பார்த்து வந்து நிறைய கஸ்டமர் எங்கள் வீடியோ பார்த்து தான் வர்றாங்க. உங்கள் வீட்டுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து சூப்பராக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னென்னா நம்ம வீடியோ பார்த்து வராங்க, நம்மளோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நம்ம பல வீட்டு இருக்கோம். எல்லாருமே சேர்ந்து இயரில் வீடு செய்கிற எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஒரு குடும்பமாக தான் பழகி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு க்ளோஸாக ஆகிறோம். ஸோ மறுபடியும் எதுனால அவங்க ஃபங்க்ஷன் கூப்பிட்றது, நாங்கள் வந்து ஒரு இருந்து வேலையை முடிச்சு கொடுக்குறோம். அவங்களும் நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷனை கூட எங்களை கூப்பிட்டு நாங்கள் போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா பண்ணி கொடுக்குறோம். அதோட பண்ணி கொடுக்குறோம். இது அப்படியே நம்ம கண்டினியூவாக பண்ணணும். எல்லாருக்கும் இந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கணும். அடுத்தடுத்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி எஸ்ஏ ஒரு பெரிய குரூப்பாக மாறணும். அதுதான் நம்மளோட சும்மா நல்ல ஒரு ஆசை. கண்டிப்பாக நடக்கும். கஸ்டமர் நீங்கள் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு ஃபாயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாயர் வந்து ஆக்சுவலி இந்த வீடு வந்து ஹால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பில்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்கிறதுனால கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணலை, கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணலான்னா கேட்டே இருப்பாங்க. ஸ்டோரேஜ் தானே வேணாம், நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடு நம்ம பண்ணோம். ஒரு லெட்ஜஸ் கொடுத்துருக்கோம். என்னன்னா இங்கே சீல்டு குழந்தைங்களோட இதெல்லாம் இருக்கிறதுக்கு. ஏன்னா குழந்தைங்க இந்த பருவம் வளரும்போது அவங்களுக்கு தெரியும், இடிக்க மாட்டாங்க. நம்ம ஆக்சுவலி இடிக்க மாட்டோம். ஏன்னா இந்த பக்கம் போக மாட்டோம், ஏன்னா மூவிங் இப்படி வந்துடும். ஏன்னா இந்த பக்கம் பெட்ரூம் இருக்கிறதுனால. ஸோ இங்கே 3 லெட்ஜி அழகாக கொடுத்து ஷீல்டெல்லாம் வைக்கிற மாதிரி. ஸோ இங்கே ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்டோ எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்னொன்று இங்கே ஒரு பேனல் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஹேங்கிங் லைட் பண்ணுறதுக்காக. இப்போ லைட் ஃபிக்ஸ் பண்ண உடனே இது வந்து பார்க்க நீட்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் என்னன்னா இங்கே ஒரு அழகான ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த வீடு பண்ணும்போது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருந்தது இந்த இடம். இந்த இடத்துல வந்து டிவி யூனிட் வரணும், சோஃபா இங்கே போடுறதுனால வாஸ்துபடி பூஜா யூனிட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஏன்னா இங்கே விண்டோ வந்ததுனால நம்ம வந்து டிவி யூனிட் இங்கே மாற்ற முடியாது, பூஜா யூனிட்டை மாற்ற முடியாது. ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடாகவே வேலை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ நான் சொன்னேன் 55 இன்ச் டிவி வைக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன், ப்ளஸ் கீழே ஒரு யூனிட் பண்ணி தரேன், பார்க்க நீட்டாக இருக்கும். அப்படியே பூஜா யூனிட் பக்காவாக எனக்கு வேணும்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் பூஜா யூனிட் யூஸ் பண்ணும்போது டிவியில் இருக்கக்கூடாது. இப்படி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தள்ளி விட்டால் போதும், டோர் உள்ளே போயிடும். 55 இன்ச் டிவி வந்து வச்சா தாராளமாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ளஸ் இங்கே என்னென்னா இங்கே ஒரு டிவி பாக்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அதுக்கு ஒரு டோர் கொடுத்து ஸோ அதை கவர் பண்ணிட்டோம். இங்கே வந்து 2 ஃபோட்டோ மாட்டுற மாதிரி, இங்கே எல்லாம் சின்ன சின்ன ஸ்டாச்சு அதெல்லாம் வைக்கிற மாதிரி, சின்ன சின்ன ஃபோட்டோஸ் தான் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து பிளான் பண்ணிட்டோம். லிஃப்ட் ட்ரா, படையல் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு. அப்புறம் 2 ஸ்டோரேஜ் ட்ரா,
அப்புறம் கீழே ஒரு ஸ்டோரேஜ். ஸோ இந்த இடம் ரொம்ப பிளான் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்டாக இருந்தது. வருமா, எப்படி வரும், கரெக்டாக வருமானா, கரெக்டாக வருமானு கேட்டாங்க. சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஏரியாவில் ஒரு இன்டீரியர் பண்ணணும், ஸோ இது யூனிட்லாம் பிளான் பண்ணணும், நீங்கள் கவலையப்படாதீங்க. எஸ்ஏ இன்டீரியர் வந்தால் போதும், நாங்கள் கேட்குற யூனிட்டை நாங்கள் கரெக்டாக அங்கே வச்சு கொடுத்துருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானிங், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட நாலேஜ் தான் வந்து நமக்கு அதுக்கு பண்ணது எப்படி பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாங்கிறது. பூஜா, பெரிய சோஃபா எதனால போடுவோம், ஏன்னா இந்த இடம் அப்படியே ஒதுக்கிடும். ஹால் வித் டைனிங் ஒரே கனெக்டிவிட்டியில் இருக்குது. அப்படியே ஓப்பன் கிச்சன் மாதிரி இருக்குது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கிச்சனை வந்து தனியாக கொஞ்சம் பிரிக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் ஒரு யூனிட் மாதிரி இருக்கணும். வெளியில் டோர் போட்டிருக்கோம். எதனாலன்னா, இப்போ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க, நம்ம என்னதான் ஸ்டடி டேபிள்லாம் பெட்ரூமில் வச்சாலும் கொண்டு அங்கே போட மாட்டாங்க, கொண்டு காலில் தான் வைப்பாங்க. ஸோ அதனால் வந்த உடனே அவங்க ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காக நம்ம இங்கே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். அழகா ஹெல்மெட்டு, ஏதாவது பை, ஹேண்ட் பேக், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நீங்கள் வைக்கலாம். வந்து சின்ன கிச்சன் தான். ஆக்சுவலி இந்த கிச்சன் பார்த்துட்டு ஐயோ ஸ்டோரேஜே இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஃப்ரிட்ஜை நம்ம இங்கே வைக்கலாம், இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் கிடைக்கும், சமைச்சு நீங்கள் இங்கே வைக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு ஆக்சஸ் கிடைக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடம் போதும் அப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம இது வந்து நீங்கள் ரெகுலர் ஆக்சஸ் மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம், மீதி எல்லாமே இங்கே ஸ்டோரேஜில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் சொன்னேன். கஷ்டம் அவங்களும் ஓகே அப்படி கன்வின்ஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களுக்கு கிச்சன் சின்னதாக இருக்குது, ஆனால் நிறைய ஸ்டோரேஜ் வேணும். இப்போ பார்த்தா நிறைய ஸ்டோரேஜ் இருக்குன்னா என்னென்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு அவன் வைக்கிற மாதிரி யூனிட் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஃப்ளோட்டர் கிளாஸ் போட்டு ஒரு கிளாஸ் ஸ்டோர் யூனிட், அப்படியே கண்டினியூட்டாக ஃப்ளோட்டர் கிளாஸ் போட்டு யூனிட் போட்டிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டோரேஜ் யூனிட் தான். அதே மாதிரி இங்கேயும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டோரேஜ் யூனிட் தான். இது வந்து பேண்ட்ரி. இப்போ வந்து நம்ம ஒரு டிமார்ட்டில், ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரில் நிறைய வாங்குறாங்கன்னா கொண்டு இங்கே வந்து டம்ப் பண்ணிடலாம். இங்கே அவன் வச்சுக்கலாம், ரெகுலர் ஆக்சஸுக்கு மட்டும் நீங்கள் இந்த கிச்சனில் மேலே வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஸ்பைஸ் ரேக், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஸ்பைசஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ரேக் நம்ம யூஸ் பண்ணி. இந்த யூனிட் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரூட்டட் கிளாஸ் வித் ப்ரொஃபைல் ஹேண்டிலோட பண்ணியிருக்கோம். நம்ம மேக்ஸிமம் கிச்சனில் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் யூனிட்ஸுக்கு நிறைய யூஸ் பண்ணுறோம், கொடுக்குற கஸ்டமருக்கு சொல்கிறோம், சஜெக்ட் பண்ணுறோம், பண்ணுங்க, பார்க்க நல்லா இருக்கும். ஸோ உள்ளே இருக்க வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ரூட்டட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். வித் ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து ஃபுல்லாகவே இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த க்ரீனில் வந்து வுட்டு வந்து ஒரு ஹைலைட் ஆகிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அவுட்டர் எல்லாமே க்ரீனில் கொடுத்துட்டு இந்த ஓப்பன் பாக்ஸு, இந்த ஸ்பைஸ் ரேக் மட்டும் வுட்டன் கொடுக்கும்போது அந்த இடம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும், ஒரு ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதனால இங்கே ஒரு ஓப்பன் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தனியாக கொடுத்துருக்கோம். வுட்டன் காம்பினேஷன் வந்து லுக் வைஸ் குட்டாக இருக்குது. இது வந்து ஓப்பன் ஸ்பைஸ் ரேக் மாதிரி யூனிட்டு. இதில் நம்ம சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் சேவ் பண்ணலாம். ஏன்னா இங்கே சமைக்க போகிறோம், ஸோ இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா விண்டோ வந்திருக்கனால சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு இந்த இடத்த ஓப்பன் பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் யூனிட் தான். டெய்லி யூஸ் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் வைக்கிற மாதிரி இந்த யூனிட் கொடுத்துருக்கோம். டெய்லி யூஸ் பண்ணுற ப்ரொவிஷனுக்கு இந்த யூனிட் தாராளமாக பத்தோம். அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு பிளேட் ரேக் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு பிளெயின் பாஸ்கெட் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு கட்லரி பாஸ்கெட் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஒரு எஸ்எஸ் ஆயில் பிளேட் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோசிங்கில் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான ஐட்டம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஏன்னா இது எல்லா வீட்டுக்கும் தேவை. நம்ம வீட்டில் நிறைய தோசைகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து 5 ஹூக் போட்டிருக்கோம். இப்போ தோசைக்கல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தொங்க விட்டுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த யூனிட். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் பொருள் வைக்கிற மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த கார்னர் வந்து நம்ம யூனிட் போட்டால் டம்ப் ஆகிடும், ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்லிட்டு இங்கே வந்து உள்ள சிலிண்டர் வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இடம் வேஸ்ட்டாக இருக்காது. இதுதான் வீடு பெருசாக இருந்தாலும் கிச்சன் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் இல்லை, என்னோட ஒய்ஃபுக்குமே பிரச்சனையாக தான் இருக்குது. கிச்சன் சின்னதுன்னு. ஸோ அந்த கிச்சனில் நம்ம மேக்ஸிமம் எப்படி ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எஸ்ஏ இன்டீரியரில் சூப்பர் ஐடியா கொடுத்து மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கிச்சனை நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்டுக்கு நம்ம பண்ணித்தரோம். ஸோ இது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் பாருங்க. டோரில் வந்து கோல்டு ஓட்டின பிறகு வேற லெவல் சூப்பராக வந்திருக்கு. கோல்டு ஹேண்டில், கோல்டு ஸ்டிப் போட்டின பிறகு அந்த வாட்டரோட லுக்கே அப்படி வேற மாதிரி மாறிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டோரேஜ் யூனிட் தான் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் ஹேபிட் இருக்கு, நான் இப்போ சாப்பிட முன்னாடி தட்டு நீட்டாக இருக்கான்னு பார்த்து ஃபேஸ் எல்லாம் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த லேமினேட்ல எப்பவுமே தெரியுது. நமக்கு மிரர் தேவையில்லை, இந்த லேமினேட் முன்னாடி வந்து முன்னாலே போதும். அந்த அளவு நல்ல ஃபுல் கிளாஸி போட்டுருக்கோம். நல்ல நீட்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணாலே இது வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். ஸ்டிப் வித் லாஃப்ட்ல கோல்டு ஹேண்டில், அங்கேயே கோல்டு ஸ்டிப் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு அது. ஸோ இங்கே டி மிரர் வித் ஸ்டோரேஜ் யூனிட். இந்த பெட்ரூம் வந்து நம்ம வந்து என்னன்னா ஒரு பிரைட்டா அப்படி பண்ணியிருக்கோம், பிரைட்டா பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய ரீசனே இருக்கு.
வாங்க சொல்றேன். இந்த பெட்ரூம் வந்து அப்படி எல்லோ இஷ்டா அப்படி பிரைட்டா இருக்கா, சூப்பர் பிரைட்டா இருக்கு. என்னன்னா ஸ்டடி ரூம்ல என்ன பண்ணுவோம், நம்ம படிப்போம். படிக்கிறத என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. அப்போ என்ன, ரூம் பிரைட்டா இருக்கணும். ஸோ அந்த பிரைட்னஸ், தூங்காம படிக்கிறதுக்கு தான் இந்த பிரைட் கலர். உண்மையில இது நல்ல ஐடியா. உங்க பிள்ளைங்க படிக்கணுமா, பிரைட்டான கலர் அடிங்க, லைட்டை போட்டு நீங்க அங்க உட்கார்ந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா நல்ல படிப்பு நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உட்டன் காம்பினேஷன் வித் டபுள் வுட், இது ஒரு வுட் டீக் வுட். ஸோ அந்த காம்பினேஷன்ல ஃபுல்லி ஸ்மூத் மேட் ஃபினிஷிங்ல பண்ணியிருக்கோம். சாஃப்ட் க்ளோசிங் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் கஸ்டமைஸ்டு, கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஹேண்டில் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க்கிங் டேபிள் வந்து மூவிங் டைப்ல கொடுத்துருக்கோம். இப்போ தான் எடுத்துட்டு போனோட நம்ம அதை எடுத்துட்டு போய் இந்த பெட்ரூம்ல இல்லைன்னா அந்த பெட்ரூம், வேற ஏதாவது பெட்ரூம்ல கூட நம்ம இதை வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு படிக்கிறதுக்கு ஒரு டேபிள், இங்கேயும் ஒரு படிக்கிறதுக்கு ஒரு டேபிள். ஸோ என்னன்னா ஒரு பெரிய சேர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இப்போ எல்லாரும் மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா. ஸோ அதுக்கு இதை யூஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது அயனிங் மாதிரியும் கொடுத்துருக்கோம். நான் வந்து எல்லா வீட்டுக்கும் சொல்றேன், ஒரு ஃபோல்டிங் டேபிள் போடுங்க, ஒரு ஃபோல்டிங் டேபிள் போடுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த வீட்லயே நான் சொல்லி போட்ட ஃபோல்டிங் டேபிள் தான் இது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கே தான் வந்து இன்வெர்டர் வைக்க போறாங்க. ஸோ அதோட வென்டிலேஷனுக்காக, ஏர் சர்க்குலேஷனுக்காக நம்ம அதை கட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், இப்போ படிக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் தேவைப்படும், புக்ஸு, பேப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்காக. ஸோ அந்த ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு ட்ராயர், அப்புறம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், எல்லாமே இப்போ படிக்கிற சம்பந்தமா, இப்போ ஒரு ஒர்க் பண்றதுக்கோ ஒரு படிக்கிறதுக்கோ கண்டிப்பா என்னன்னா பக்காவா ஆக்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணி கொடுத்தோம். இன்னொரு பெட்ரூம் ஃபுல்லாவே மார்பிள் காம்பினேஷன். ஸோ எல்லா பெட்ரூம்லயும் கண்ணாடி இருக்கு, வாட்டர் உள்ள கொடுத்துருக்கோம். என்னன்னா இங்க கட்டில் போட்டா நம்ம உடம்பு தெரியும் படுத்துட்டு பார்த்தா அப்படின்னு. ஸோ கண்ணாடியை வந்து நாங்கள் உள்ள ஒட்டிட்டோம். எந்த வீடு நான் இன்டீரியர் பிளான் பண்ணும்போது கஸ்டமர் என்ன யூனிட் கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஸோ அந்த யூனிட் வந்து அந்த வீட்டுக்கு ஆக்சசபிளா இருக்கா, கரெக்டாக அந்த இடத்துல யூஸ் ஆகுமா, இல்லை டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா, இல்லை மூவிங்ல ப்ராப்ளம் வருமா, அப்படி பார்ப்பேன். அது வந்து கஸ்டமருக்கு எந்த மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவேன். மேடம் இந்த இடத்துல போட்டால் நல்ல, அது மாதிரி கலர் வரைக்கும் இது கரெக்டாக இருக்கும், இது கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த அளவு நம்ம எஸ்ஏ இன்டீரியர்ல வந்து சஜெக்ட் பண்ணுறோம், கஸ்டமருக்கு ஐடியாஸ் நிறைய கொடுக்குறோம். ஸோ இந்த யூனிட் வந்து நாங்கள் ஹாலில் அவங்க கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடை பொறுத்தவரை ஹால், டைனிங், கிச்சன் ஒரே ஓப்பன் கிச்சன் இருக்கனால அங்கே போட்டால் கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. அப்போ நான் கேட்டேன், இதை இந்த பெட்ரூமில் வைக்கலாம், இது மூவிங்லேயே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, பேசேஜ்லேயும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ மல்டி பர்பஸ் யூனிட் மாதிரி நம்ம இதை இங்கே இந்த ரூமில் வச்சுட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து ஹாலில் வந்து ஃபால் சீலிங் ஃபுல்லாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 3-in-1 ஸ்பாட் லைட்ஸ் போட்டிருக்கோம் இந்த ஹால் ஃபால் சீலிங். பால்கனியில் வந்து வாஷிங் மிஷின்ஸ் வருது. ஸோ இந்த வாஷிங் மிஷினுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். இப்போ கம்ஃபர்ட் அந்த மாதிரி வாஷிங் மிஷின் சம்மந்தமான ஐட்டம் எல்லாமே நம்ம இங்கே கொண்டு வந்து டம்ப் பண்ணிடலாம். ஸோ இங்கே டம்ப் பண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு வெளியில் எதுவுமே எடுக்க தேவையில்லை, இங்கே எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நாங்கள் ப்ரூம் பாக்ஸ் வச்சிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கதவு இங்கே வந்து நிற்குது. ஸோ இதுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரூம் பாக்ஸ் வச்சிருக்கோம். தொடப்போ, மாப்பு எல்லாமே அது சம்மந்தமான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து டோரில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் கூட இருக்குது, வெளியும் தெரியாது எங்கே இருக்குது என்ன ஏது இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி எங்கே வச்சா கரெக்டாக இருக்குன்னு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடு வந்து ரொம்ப, இந்த ஹால் வந்து சூப்பராக சிறப்பாக இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஒரு டேபிள் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம், சும்மா உட்காரலாம். கிரைண்டரை தூக்கி வச்சு இதில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், மிக்சியை தூக்கி வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி உட்காந்துருக்கலாம், உட்காந்து சாப்பிடலாம், கீழே படிக்க வைக்கலாம். நீங்கள் வேலை செய்யும்போது இந்த டேபிளை தூக்கி அங்கே போட்டு கிச்சனில் போட்டு குழந்தைங்களை அங்கே வச்சே படிக்க வைக்கலாம். ஸோ சமைக்கும் போது நீங்கள் உட்காந்து சமைக்கலாம், போட்டுட்டு வதக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆக இல்லை, அந்த டைமில் நம்ம இப்படி உட்காரலாம் ஜாலியாக. ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸ் மாதிரி இது வந்து சும்மா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா பேலன்ஸ் வந்த பீஸே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பண்ணி கொடுத்துருக்கோம், இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு பிளைவுட்டையும் நம்ம பார்த்து எதாவது பண்ண முடியுமா, சின்ன சின்ன யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி யூனிட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சூப்பராக, அழகாக, க்யூட்டாக ஒவ்வொரு காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணினா நீங்கள் எஸ்ஏ இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீட்டில் வந்து நம்ம யூனிட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இடமோ பேசேஜோ எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாத மாதிரி என்ன நீங்கள் வச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பிளான் பண்ணி தான் நம்ம இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்டீரியர் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட ஐடியா கொடுத்து அவங்களோட சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இந்த வீடு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் வீடை சூப்பராக இன்டீரியர் பண்ண எஸ்ஏ இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்க. இது சூப்பராக அழகாக பண்ணித்தரேன், பட்ஜெட்லி, டைம்லி. நம்ம எஸ்ஏ இன்டீரியர்ஸோட வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டு நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
ஸோ அதே மாதிரி அவங்க வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வாங்க எங்கள் வீடு இன்டீரியர் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்தோம். அவங்க நம்ம ப்ராஜெக்ட்ஸும் டைரெக்டாக வந்து பார்த்தாங்க, கஸ்டமர் இருக்க வீடோ. ஸோ அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து கொடுத்தாங்க, இன்டீரியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நாங்கள் ஒரு 6 மந்தாக டிஸ்கஸ் பண்ணி எப்படி பிளான் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஸ்டோரேஜ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி சூப்பராக இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி எங்கள் சிஸ்டர் எங்கள் ஊருக்காரங்க நாகர்கோவில். ஸோ நாங்கள் அதெல்லாம் நல்ல ஒரு பாண்டிங் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் நம்ம இப்போ அவங்கள்ட்ட கேட்கலாம், எங்களோட ஒர்க் எப்படி இருந்தது, எங்களோட அப்ரோச் எப்படி இருந்தது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா. ஏன்னா நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து அவங்க நமக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட இப்போ கேட்போம் நம்ம ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு. சொல்லுங்கள் மேடம். ஃபஸ்ட்டு அண்ணா வந்து நான் பார்த்தது வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தேன், இன்ஸ்டாலேயும் பார்த்தேன். ரியாலிட்டி கப்பிலேருந்து தான் நான் பார்த்தேன் அண்ணாவை. அவங்களோட ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு ஒர்க்குமே அவங்க வந்து சொல்லப்போனால் ஒரு கம்பெனி இது மாதிரி ஒர்க் மாதிரி பண்ணல, ஒரு ஃபேமிலிக்கு எப்படி பண்ணி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பார்ப்பேன், எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபீட்பேக்குமே எல்லாருக்குமே நல்லா கொடுப்பாங்க. அப்புறம் மற்ற இன்டீரியர் மாதிரி இல்லை, நமக்கு ஏதாவது பர்சனலாக எல்லா இன்புட்ஸுமே வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி வேறு யாருமே வந்து இது வரைக்கும் சஜஷன் சொல்லலை. பட் அண்ணா கிட்ட வந்து கிட்டத்தட்ட அவங்க அண்ணா ஃபேமிலி எல்லாருமே ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பண்ணுற எல்லாமே ஒர்க் எல்லாமே சூப்பர். அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ஃபேமிலி சர்க்கிளோ வந்து பார்த்தாங்க, எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அண்ணா நான் நினச்ச மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க. அண்ணாக்கு ரொம்ப நன்றி, அவங்க ஒய்ஃப்க்கும் நன்றி சொல்லணும். பூஜா யூனிட் வந்து நான் நிறைய மாடல்ஸ் பார்த்தேன். என் பாக்கெட் டோர்லாம் வந்து எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அதில் வந்து போடுற அந்த மயில் ஹேண்டில் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை, அதில் போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. பட் நான் நினச்ச மாதிரி அதை விட அதிகமாக சூப்பராக பெர்ஃபெக்டாக அவுட்புட் கொடுத்துட்டாங்க பூஜா யூனிட். என் பூஜா யூனிட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ணா வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது, ஒரு ஃபேமிலி மாதிரி. உங்களுக்கு என்ன சஜஷன் சொல்லுவாங்க, எங்களை நம்பி கொடுக்கலாம். நாங்கள் எல்லாமே நாங்கள் நினச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. வித் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியோட அண்ணா நம்பி கொடுக்கலாம். உங்கள் ஹோமும் ட்ரீம் ஹோமாக ஆகும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். இன்டீரியருக்காக நிறைய அப்ரோச் பண்ணும்போது என் ஒய்ஃப் மூலமாக தான் இவங்க யூடியூப் பார்த்து தான் இதை வந்து என்கிட்ட சொன்னாங்க. பட் நான் ஏற்கனவே மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் பட்ஜெட்டடாக எங்களுக்கு ஒரு இன்டீரியர் வேணும்னு சொல்லிட்டு தான் இவங்களை அப்ரோச் பண்ணோம். தான் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நல்ல லக்ஸரியாக பண்ணி கொடுத்தாங்க. என்னோட ஃபேமிலிக்காக பட்ஜெட்டடாக வேணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும், சரிங்களா? உங்களுக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே பட்ஜெட்டாக ஒரு இன்டீரியர் லக்ஸரியாக கிடைக்கும். நல்ல ஒரு ப்ரைம் லுக்கில் வேணுன்னா எஸ்ஏ இன்டீரியரை அப்ரோச் பண்ணலாம். ரொம்ப குயிக்காகவே பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. அது வந்து ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். வந்த எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ், நிறைய டிசைனு, நிறைய ஐடியா கொடுத்தாங்க. அது முக்கியமாக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நான் என்னோட ட்ரீம் எப்படிலாம் இருக்குமோ அது எல்லாமே அவங்க பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. நான் எதிர்பார்த்ததை விட பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரகப்பிரவேசம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் மூமெண்ட்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். பட் அந்த ஒரு லாஸ்ட் வீக்லேயே எங்களுக்கு ரொம்ப குயிக்காகவே பண்ணி கொடுத்தாங்க. எங்கிட்ட வந்து டெட் ஸ்பேஸ் இல்லாமல் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நீங்களும் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக எஸ்ஏ இன்டீரியர் அப்ரோச் பண்ணலாம். உங்கள் ஹோமும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ட்ரீம் ஹோம் அமையும்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஏ இன்டீரியர் கொடுக்கலாம். அவங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. வித் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எங்களோட வீட்டில் உள்ள எல்லாமே பாருங்கள், எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஹோமும் வந்து ட்ரீம் ஹோமாக இருக்கணும்னா கண்டிப்பாக எஸ்ஏ இன்டீரியர் கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாய்.